Hey guys, welcome back to another video. இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலுக்கு புதுசுன்னா நான் ஸ்வேதா அண்ட் திஸ் இஸ் டைரி ஆஃப் என்எஸ். இன்னைக்கு வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான், ஆனா டெய்லி விளாக் கிடையாது. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னோட எஸ்டி கார்டு அதாவது மெமரி கார்டு வந்து திடீர்னு கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோட 4 ஃபைல்ஸ் இருந்தது, வீடியோ ஃபைல்ஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த 4 ஃபைல்ஸும் மொத்தமா போயிடுச்சு. நான் ரிட்ரீவ் பண்ண சாஃப்ட்வேர் மூலமாலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அவங்க வந்து எக்கச்சக்க காசு கேட்குறாங்க. நம்ம கிட்ட அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லப்பா. ஸோ ஃப்ரீயா எப்படியாவது ரெட்ரீவ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் போற இடம் எல்லாமே காசு தான் கேட்குறாங்க. அதனால என்ன பண்ணலான்னு பார்த்தேன்னா, புது எஸ்டி கார்டு வாங்கலான்னு ஆர்டர் போட்டேன். 4 வீடியோ தானே போச்சேன்னு சொல்லிட்டு ஒரு புது எஸ்டி கார்டை வாங்கினேன். அந்த எஸ்டி கார்டை டிஎஸ்எல்ஆர்ல போட்டாலும் எரர் காட்டுதுங்க. குட் நாட் ரீட் த கேமரா அப்படின்னு ஒரு எரர் காட்டுது. எனக்கு வந்து பக்குன்னு ஆயிடுச்சு. நல்லா தானேயா வச்சிருக்கோம் நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராவை. எஸ்டி கார்டு போடுற ஸ்லாட் வந்து எப்படி இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னு ஒரே கவலையா இருந்தேன். அதுக்கு எவ்வளவு காசு கேட்க போறான்னு நினைச்சு பக்குன்னு இருந்தது. நிக்கான் சர்வீஸ் சென்டர் போயிட்டேங்க. அங்க போனா அந்த ரிசப்ஷன் அக்கா வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் வச்சிருந்தாங்க, எஸ்டி கார்ட்ஸ். அது போட்டு ட்ரை பண்ணாங்க, ஒர்க் ஆகுது. என்னடா இது நம்ம தப்பா போட்டோமான்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட காட்டினேன். இந்த பாருங்க, இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்றேன், இதுல எந்த கார்டு போட்டாலும் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு காட்டினேன். ஸோ அவங்க உள்ள போய் ஒரு டெக்னீஷியன் கிட்ட பேசி அப்புறம் வெளில வந்து சொன்னாங்க, இங்க பாருமா, நீ யூஸ் பண்றது வந்து ஹை எண்ட் கேமரா. ஸோ டிஎஸ்எல்ஆர்ன்றது வந்து ரொம்ப ஹை எண்ட் கேமரா. இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் அது வந்து சேவிங் மெத்தட், அந்த கார்டில் சேவ் ஆகிற மெத்தட்லாம் வந்து கொஞ்சம் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணோம். நீ யூஸ் பண்றது வந்து இந்த பிட்டு கார்டு. அதுவும் நான் எஸ்டி கார்டு எப்படி யூஸ் பண்ணியிருந்தேன்னா, மைக்ரோ எஸ்டி கார்டு நம்ம மொபைல் எல்லாம் போடுவோம்ல, அந்த கார்டை வந்து ஒரு அடாப்டர்ல போட்டு அதை வந்து நான் டிஎஸ்எல்ஆர்ல போட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி தயவு செஞ்சு யூஸே பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணா சில கேமரால ஸ்டோர் ஆகும், என்னோட கேமராலையும் ஸ்டோர் ஆயிட்டு தான் இருந்தது. பட் போக போக அது கேமராவே டேமேஜ் பண்ற பாசிபிலிட்டிஸ் இருந்தது. நல்ல வேலை டேமேஜே இல்லைங்க. வேற ஒரு புது அவங்க சொன்ன எஸ்டி கார்டை போட்டு ட்ரை பண்ணோடனே டிஎஸ்எல்ஆர் நல்லாவே ஒர்க் ஆச்சு. இப்போவும் அதுலதான் எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ. ஸோ இந்த மாதிரி ட்ரோன்ஸ் அண்ட் கோப்ரோ, மொபைல் கேம், அதுக்கெல்லாம் வந்து இந்த மைக்ரோ எஸ்டி கார்டு நல்லாவே யூஸ் ஆகும், நல்லா ஒர்க் ஆகும். பட் நீங்க வந்து அடாப்டர்ல போட்டு நீங்க டிஎஸ்எல்ஆர்ல யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நிறுத்திடுங்க, அது யூஸே பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய எஸ்டி கார்டு தான் யூஸ் பண்ணணும் நீங்க. இந்த கார்டு வந்து எந்த ஸ்லாட்டும் இருக்காது, இது அடாப்டர் இல்ல, பெரிய சைஸ் எஸ்டி கார்டு. இந்த கார்டுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அந்த வெரைட்டிஸ் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நீங்க கீழே கமெண்ட் போடுங்க. நல்ல லேமன் டேர்ம்ஸ், அதாவது உங்களுக்கு புரியுற அளவுக்கு சொல்றேன், ரொம்ப டெக்னிக்கலாலாம் சொல்லாம புரியுற அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். ஓகேவா? அது போமா என்கிட்ட டிஎஸ்எல்ஆரே இல்லமான்னா, நீங்க டிஎஸ்எல்ஆர் வாங்குறப்போ கண்டிப்பா வாங்குவீங்க. அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் டிஎஸ்எல்ஆர். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நல்லாவே போட்டோஸ் எடுக்குங்க. ஸோ நீங்க வாங்குறதா இருந்தாலும் ஃபியூச்சர்ல இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அவ்வளவுதான், இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஸ்வேதா.